நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்து ஒரு பக்கம் அரசு செய்யப்படுறாரு, கூடவே பாபுங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக விஜய் இருந்து கட்டின பொண்டாட்டியை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனில் ஒரு பக்கம் நம்ம விஜய் அரெஸ்ட் பண்ண, மறுபக்கம் பாபு தான் தங்கைக்கு உடனே இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் அப்படி கட்டாயப்படுத்தி ஒரு பக்கம் தான் நடந்த கல்யாணத்தை மறைச்சி அரவிந்த் தலையில் இன்னொரு கல்யாணம் பண்ணி திணிச்ச நம்ம பாபுக்கும் இப்போ ஜெயில் தண்டனைங்க. இப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, அதுதான் இவங்க ட்விஸ்ட்டாக அமைய போகுது. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதா, எப்போ நடந்து போச்சு, ஆனது ஆச்சு, போனது போச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடவடிக்கையோட தான் போயின்னு இருக்காங்க. பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து தர நடு ரோட்டில் இழுத்துன்னு போகிறாங்க. நம்ம மல்லி விட சடன்னு ஓடி வந்து, என் அண்ணனையும் விஜயும் விட்டுருங்க, இவங்க ரெண்டு பேர் தான் என்னோட உலகம், என் வாழ்க்கையே இவங்க ரெண்டு பேரும் எதனா ஒன்று ஆச்சுன்னா என் வாழ்க்கையே நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, நல்லா அடி நடிச்சு தலையை உடச்சி வச்சுக்கிது இன்னொரு சின்ன கோழி குஞ்சு. அதெல்லாம் கோழி குஞ்சு சண்டைங்க ஒரு பக்கம். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்க. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது போல தாங்க புரிஞ்சிக்காம தான் கூடவே இருக்காங்க, தன்னை ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுகளுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் நம்ம பாபுவும் பண்ணிட்டாரு. பாவம் மனசன் தான் தங்கையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், தான் தங்கை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அந்த ஆசைக்கோசரம் தெரியாமல் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு. அந்த தப்பு இப்போ மிகப்பெரிய ஒரு பிழையாக மாறி வந்து இங்கே நின்று இருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறாரு, அடுத்து என்ன செய்ய போகிறாரு, அதுதாங்க ஒரு கேள்விக்குறியாக நிற்க போதுங்க. இதுக்கு நடுவில் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் அதே தருணத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அரவிந்த் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே நல்லவங்க தான், இவங்களை எதுவுமே நம்ம பண்ண வேணாம், இவங்க வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளவோ இன்னல்கள் இக்கல்கள் எல்லாமே வந்துச்சு, எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாண்டி இந்த சுச்சுவேஷனுக்கு வந்திருக்காங்க. நம்ம இப்போதைக்கு எதுவும் பண்ண தேவையில்ல. விஜய் தான் மகள் மேலே உயிரே வச்சுன்னு இருக்கார், தான் மகளுக்காக தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் மல்லியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனத்தோடையும் நல்ல எண்ணத்தோடையும் தான் இந்த மாதிரி ஒரு தவறான செயல் செஞ்சுட்டாரு. மற்றபடி விஜய்க்கு எந்த ஒரு உடன்பாடும் இல்லை கல்யாணம் பண்ணுறதுல. இந்த ரஞ்சிதம் பிளான் பண்ணி விஜய் ஏமாற்றி கல்யாணம் பண்ண வச்சா அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் நிரூபிச்சிடுறாரு. இதனால் நம்ம விஜய் நிரபராதின்னு சொல்லிட்டு வெளியவும் வந்துடுறாரு. அதே சமயத்தில் மறுபக்கம் சம பிரச்சனைகளுக்கு நடுவில் நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் எப்படியோடாப்பா, குடும்பம் ஒன்று சேர்ந்துட்டா நமக்கு சந்தோஷம் தானே, வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தான் ஒரு பக்கம் இருக்குது. சரி, அப்படி இப்படி ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இனிமே இந்த விஜய் மல்லி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் சீரியலில் தொடர போகிறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போது. அதே சமயத்தில் கரெக்டாக அந்த ரஞ்சிதம் இருக்கால, அவர்னு ஒரு பக்கம் செம கொல்ல வெறியில் இருக்கா, அவனை யாரும் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல காண்டில் இருக்கா. எதனால், எதுக்காக, எப்படி, என்ன ஏது, எவரை லொட்டு லொஸ்க்கு, இது எல்லாமே பொறுத்திருந்து எல்லாருக்கும் பொறுமையாக அப்டேட் மேலே அப்டேட்டாக வரப்போகுதுங்க. அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் மேலே என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம். அந்த நம்பருக்கு தருக.